ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு சேனலுங்க. இந்த சேனல் பார்க்காத ஆளே கிடையாது. ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள்லேருந்து டீனேஜ் பசங்கள்லேருந்து அம்மா அப்பா அண்ணன் தம்பி வயசான கிழடுகட்டைகள்லேருந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு சேனலு தான் பரிதாபங்கள் சேனல். இது பார்த்திங்கன்னா, ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, வயக்காட்டில் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, கூலி வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளை மாதிரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, இவங்க சேனலை பார்க்காத ஆட்களே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தாங்க இந்த சேனலு. மனசில் எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் இந்த சேனல் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கவலையெல்லாம் தெரித்து ஓடி போயிடும். கவலைகள் எங்கே போகுதுன்னே தெரியாது. அந்தளவுக்கு நம்ம மனசை அமைதியாக்கி நம்மளை சந்தோஷமாக்கக்கூடிய ஒரு சேனல் தான் அந்த சேனல் பரிதாபங்கள் சேனல். இவங்களுடைய யூடியூப் இன்கம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க சேனலில் நிறைய வியூஸ் போகுமேடா, அப்படி எப்படி சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சிருப்பீங்கள்ல. கோபி சுதாகரனே பரிதாபங்கள் சேனலில் இவங்க கூட சேர்ந்து இன்னொருத்தர் இருப்பார். இவங்க 3 பேர் சேர்ந்து எப்படியெல்லாம் வீடியோவை போட்டு நம்மளை என்டர்டெயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நானே பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும்போதும் சரி, இல்லை எனக்கு வீட்டில் ஏதாவது வேலை இருந்தாலும் சரி, அவங்களோட காமெடியை பார்த்துக்கிட்டே நான் வேலை செய்யும்போது என் வேலை எப்படி ஈஸியாக முடியுதுங்கிறது எனக்கு தெரியாது. என்னுடைய கவலைகள் எங்கே போகுதுன்னு தெரியாது. அந்தளவுக்கு இவங்க அவங்களுடைய கஷ்டங்களை வெளிப்படுத்தி அடுத்தவங்கள சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி சிரிக்க வைக்கக்கூடியவங்களுடைய இந்த மாதம் யூடியூப் சம்பளம் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் பரிதாபங்கள் சேனல் பிடிக்குமோ டபுள் ஹார்ட் கொடுங்க, சரிங்களா? சரி, இப்போ அவங்களுடைய எப்படி யூடியூப்பில் வந்தாங்க, எப்படி இப்போ இந்த மாதம் சம்பளம் வாங்குகிறாங்க, மாதம் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, யூடியூப்பில் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு சேனல் கேட்டகரி என்ன கேட்டகரினா, காமெடி என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரி. இவங்க சேனல் இது வரைக்கும் நம்ம நிறைய சேனல் பற்றி பார்த்துருக்கோம். நம்ம பார்த்த எல்லா சேனலுமே விளாக் சேனல் தான். அவங்களுக்கு 30 பாயிண்ட் இந்த மாதிரி தான் வரும். 100 பாயிண்ட் $1 சொல்லியிருக்கேனா. ஆனால் யூடியூப்பில் அதிக பாயிண்ட் வரக்கூடிய ஒரு கேட்டகிரி காமெடி என்டர்டெயின்மெண்ட். அந்த ஒரு கேட்டகிரியில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது பரிதாபங்கள் சேனல் தான். இவங்களும் காமெடி என்டர்டெயின்மெண்ட் கேட்டகிரி தான். சரி, இவங்க எப்படி யூடியூப்புக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்களே, ஏன் அடுத்தவங்க கண்டென்ட் எடுத்து பேசுகிறீங்க, உங்களுக்கு சுயமாக யோசிக்க முடியலையா, அடுத்தவங்க வீடியோ போட்டு நீங்கள் சம்பாதிக்க பார்க்குறீங்களா அப்படின்லாம் நினைக்கிறீங்கள. இந்த கேள்வியே சாதாரணமாக இருக்கிறதுனால என்னைய கேட்குறீங்க. இப்படி எல்லாரையுமே அவங்க கலாய்க்கிறதுனால தான் இன்றைக்கி எல்லாருடைய மனசில் இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த கேள்வி அவங்கள போய் உங்களால் கேட்க முடியுமா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியலையா? இப்போ நான் அவங்க சேனலோடைய இன்கம் பற்றி நான் சொல்கிறேன். அவங்க எப்படி கஷ்டப்பட்டு வந்தாங்கங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அடுத்தவங்கள பற்றி பேசி சம்பாதிக்கிறேன்றீங்க. ஆனால் பரிதாபங்கள் சேனலை நீங்கள் டெய்லி பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் அவங்க என்ன மாதிரி வீடியோ போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நல்லா கலாய்ச்சி யாரையுமே அவங்க மனசு நோகும்படி கலாய்க்க மாட்டாங்க. சந்தோஷமாக இருக்கிற மாதிரி கலாய்க்கவும் செய்வாங்க. வஞ்ச புகழ்ச்சேனி இருக்குல்ல, அது மாதிரி தான் நல்லா கலாய்ச்சி மனசு நிம்மதியாகவும் இருக்கும். ஒரு ஒரு கஷ்டப்படாத விதத்தில் அவங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த விதத்தில் அவங்க கலாய்க்காத ஆளே கிடையாது. உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்கள் போய் கேட்க முடியுமா, அவங்க ஏன் அடுத்தவங்களை கலாய்க்கிறீங்கன்னு. அதுக்கு கீழேயே நீங்கள் பாலிமரெல்லாம் பாலிமர் சேனலில் போய் பரிதாபங்கள் போடுங்கலாம் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட கேட்டு அடுத்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நீங்களுமே அந்த மாதிரி யோசிங்க. சரி, நம்ம எதுக்கு இவங்களை பற்றி பேசிட்டு உள்ளே போயிடுவோமா? கோபி அண்ணன் சுதாகரனை இவங்க 2 பேர் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜில் ஒரு கல்ச்சுரலில் சந்திக்கிறாங்க. காலேஜில் இப்போ சிவகார்த்திகேயன் ஆக்டர் இருக்கார்ல, அருண் காமராஜ் இருக்கார்ல, இவங்கெல்லாம் படித்த அந்த ஒரு காலேஜில் சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பாளர் இருக்கார் இல்லையா, இவங்க படித்த ஒரு காலேஜில் இவங்க படித்து அந்த ஒரு புகழை இவங்க வாங்குகிற அளவுக்கு படிச்சிருக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க. 2 பேரும் ஒரு கல்ச்சரில் சந்திக்கிறாங்க. கல்ச்சுரலில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க, மீட் பண்ணுறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே வளர்ந்துக்கிட்டு வருது. இது இடையில கலக்கப்போது யார் இருக்குல்ல, விஜய் டிவி, அதில்
அந்த ஆடிஷனுக்கு வந்து போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னா மதுரைக்கு வந்து போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த டிவி ஷோக்கள் பற்றி இந்த ஆடிஷன் பற்றிலாம் அந்தளவுக்கு தெரியாதான். அவங்க போகும்போது ஒரு இதில் அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும், ஒரு பாக்ஸுக்குள்ளே வச்சு இவ்வளோ தான் இடம் கொடுப்போம், அதுக்குள்ளே நீங்கள் நடிக்கணும்னு சொல்லும்போது அவங்களுக்கு தெரியலையாம். அப்போ இவங்களை வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்களாம். யாரை எலிமினேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு வேளை சேர்த்துருந்தா இன்றைக்கி இவங்களால் விஜய் டிவிக்கே பெருமையாக கிடச்சிருக்கும். ஒரு நல்ல ஒரு 2 முத்துக்களை இழந்துட்டாங்க விஜய் டிவி. அப்புறம் வந்து மறுபடியும் காலேஜ் போய்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய லைஃப் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை சூப்பராக போய்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் பார்த்திங்கன்னா ஜீ தமிழ்லேருந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது. ஜீ தமிழில் ஏற்கனவே இவங்க விஜய் டிவியில் ஒரு ஆடிஷன் போயிருக்காங்க. ஜீ தமிழ்லேருந்து ஆடிஷனுக்கு வாங்கன்னு சொல்லும்போது அவங்க காலேஜில் வந்து பெரிய செமஸ்டர் நடக்குதான். யோசிக்கிறாங்க, செமஸ்டரா எங்கே போமா, செமஸ்டர் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு எழுதிக்கலாம், வாய்ப்பு போனால் கிடைக்குமா, வாடா போன்னு 2 பேர் போயிட்டாங்களாம். அங்கே போய் பார்த்தா ஃபஸ்ட்டில் செலெக்ஷன் ஆகி மறுபடியும் அப்படியே உள்ளே போகிறாங்க. போகும்போது அதில் வந்து ஒரு சக்ஸஸ் கிடைக்கிது. அது இல்லாமல் அப்புறம் நிறைய ஒரு டிவியில் பேசக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இவங்களுக்கு கிடைக்கிது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு விதிமுறைகளோடு இருக்குது. டிவினா இப்படி தான் இருக்கணும், இதுக்குள்ளே தான் நடிக்கணும், இவ்வளோ தான் இருக்கணும், லிமிட்டாக இருக்கணும்னு. ஆனால் இவங்க யோசிக்கும்போது யூடியூப்பில் வந்து ட்ரை பண்ணுறாங்க. இதில் நமக்கு வரைமுறையே கிடையாது. இத்தனை நிமிஷத்துக்குள்ளே பேசணும், இவ்வளோக்குள்ளே இப்படி தான் நீங்கள் நடிக்கணும், இதுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. யூடியூப்பில் எவ்வளோ நிமிஷம் வேணால் வீடியோ போடலாம், அது அவங்களுடைய இஷ்டம். அவங்க மனசில் தோன்றதை அவங்க கலாய்ச்சி பேசலாம். அவங்க சேனல்லையே அதிகபட்ச வியூஸ் போன ஒரு கேட்டகிரி எதுன்னு பார்த்திங்கன்னா, என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா, வடக்கன் வந்து ரயிலில் அட்டகாசம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஒரு வீடியோ அவங்க சேனலில் அதிக வியூஸ் போய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பழைய முதல்வர் நம்ம கலைஞர் ஐயாவை கலாய்க்கிறது, அவங்களுடைய மெமிக்கிரி பண்ணுறது, ஸ்டாலின் ஐயாவை கலாய்க்கிறது, அவங்களுடைய வாய்ஸ் மெமிக்கிரி பண்ணுறது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து வெளியில் வந்து வர்றாங்க. இந்த மாதிரி வரும்போது சென்னை கோயம்பேடு பஸ்ஸு எவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும், அங்கே நடக்கக்கூடிய பரிதாபங்கள், ட்ரெயினில் நடக்கக்கூடியது, இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வராங்க. வடக்கன் கொத்தனார் வேலையில் எப்படிலாம் பான்பராக்கு போட்டு ஏற்றி துப்புறாங்க, ட்ரெயினில் எப்படி சீட்டு பிடிக்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய மக்கள் நம்ம நாட்டில் நடக்கிறதையே போட்டு ஒரு ஒரு மனசில் நமக்கு இந்த நியூஸில் இப்படி இருக்கேன்னு நம்ம நினைக்கக்கூடியதெல்லாம் அவங்க கலாய்ச்சி இன்றைக்கி எல்லார் மனசுலேயுமே இடம் பிடிச்சிருக்காங்க. முக்கியமாக மழை காலங்களில் பார்த்திங்கன்னா, சொல்லுங்கள் கேட்குது சொல்லுங்கள் அப்படின்ருவாங்க பாருங்க. அதாவது அந்த வந்துக்கிட்டே இருக்கு மழை, காற்று இங்கே அடிக்குது அங்கே அடிக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி நியூஸ் ரிப்போர்ட்டர் இதெல்லாம் அவங்கள பார்த்து நான் ரொம்ப சிரிச்சிருக்கேன். சரி ஓகே, ரொம்ப இழுக்க வேணாம். அவங்களுக்கு இந்த மாதம் எவ்வளோ சம்பளம் வந்திருக்கும், அதாவது இந்த மாதம் இல்லை, இந்த மாதம்லாம் வியூஸ் போயிருக்கும்ல. இப்போ வந்து அதாவது பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக வியூஸ் போயிருக்கும். மார்ச் மாதம் அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்கங்கிறத அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். இது கண்டிப்பாக நான் சொல்லக்கூடியதில் ஒரு 10,000 15,000 வேணால் டிஃப்ரெண்ட் இருக்கும். இதுக்கு கம்மியாக இருக்காது. ஏன்னா இது விளாக் சேனல் கிடையாது, காமெடி சேனல். அதனால் பணம் வந்து அதிகமாக கிடைக்கும். அவங்களுக்கு வந்து இந்த பிப்ரவரி மாதம் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 கோடி வியூஸ் போயிருக்கு. அதாவது 1,60,00,000 வியூஸ் போயிருக்கு அவங்களுக்கு. இதுக்கு எவ்வளோ பணம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கேக்கு 50 பாயிண்ட். அப்போ 100 கேக்கு பார்த்திங்கன்னா $50 வரும். இதை கால்குலேட் பண்ணி பார்க்கையில் 1.5 கோடி வியூஸுக்கு அவங்களுக்கு மார்ச் மாதம் என்ன சம்பளம் வரும்னு பார்த்திங்கன்னா 6,55,500 ரூபாய் சில்லற இந்த மாதிரி வரும். 7 லட்ச ரூபாய் கிட்ட அவங்களுக்கு மார்ச் மாதம் சம்பளம் வந்து வரும். இதில் வந்து அவங்க வந்து கோபி அண்ணே, சுதாகர் அண்ணே ஃபேமிலி இருக்குது. இது இல்லாமல் 3ஆவதாக ஒருத்தர் கூட இருப்பார்ல, அவர் பேர் எனக்கு டக்குன்னு வரல, கோழி விராட்டு 3 பேருக்குமே ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் பேக்ரவுண்ட் எடிட்டர்ஸ் நிறைய பேருக்கு அவங்க ஷேர் பண்ணணும் இல்லையா. இது இல்லாமல் கோசு விலாக்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்க. அதோட ரெவென்யூ எவ்வளோ வருங்கிறத நான் அடுத்த மாதம் சொல்கிறேன். பரிதாபங்கள் பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்து யாரை பற்றி பேசலாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நமக்கு ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பாய்.